ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்டி பொம்மி 23 கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்டி பொம்மி 23 கிச்சனில் கோதுமை ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட் ஸ்டெப்பாக சர்க்கரை கசல் ரெடி பண்ணும். அதுக்கு நான் 1.5 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். இதில் நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்திட்டு இதை கொதிக்க வைக்கணும். இது பதம்லாம் தேவையில்லை, நாட்டு சக்கரை கரைஞ்சிருந்தால் மாத்திரம் போதுமானது. இதுக்கு நீ மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை கரைஞ்சிருந்தால் போதும், பதம்லாம் தேவையில்லை. நாட்டு சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். செகண்ட் ஸ்டெப்பாக வானலில் 1/2 கப் நெய் சேர்த்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 1/2 கப் நெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் 2 கப் மாவு எடுத்தால் 1 கப் நெய் சேர்த்திருக்கங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப் மாவு இதோடு சேர்த்திக்கிறேன், கோதுமை மாவு. நெய்யும் கோதுமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகியிருக்கும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரை தண்ணியை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மட்டுக்கா சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 3 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 ஸ்பூன் நெய் இதோட சேர்த்த போகிறோம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஆகும். அப்போ கொஞ்சமாக உப்பு போடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான நட்ஸை நெய்யில் வாட்டி இதோட சேர்த்திக்கலாம். ரெடி ஃபார் எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதிக்கே லட்டு தந்தா சாமிடா.